ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cuisine Vino. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்காக ஒரு சூப்பரான ஸ்வீட் அப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த அப்பம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஒவ்வொரு கார்த்திகைக்கும் எல்லாருமே பண்ணக்கூடியதாக, ரொம்ப சிம்பிள் அண்ட் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல பச்சரிசி, சுத்தமான பச்சரிசியை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதே டம்ளரால் முக்கால் அப்படின்ற அளவில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர் வெல்லம் அப்படின்ற கணக்கில் நான் 2 முக்கால் டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி சும்மா கீறி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் போடலாம். 2 வாழைப்பழம், நல்லா எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 வாழைப்பழம் நல்லா இனிப்பான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் போடணும், வாசனையாக இருக்கும். இது மாதிரி நல்லா ஊறணும். 3 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். நல்லா இல்லைன்னா உங்களுக்கு குறகுறப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற அரிசியெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வெல்லத்தை நம்ம சும்மா கரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்ம பாகெல்லாம் எதுவும் காய்ச்சி தேவையில்லை. ஸோ அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அதை அப்படியே கரைச்சி வச்சுட்ருப்போம், அடுப்பில் வச்சுருப்போம். அதுக்கு நடுவில் இந்த பச்சரிசியை நம்ம நல்லா தண்ணியை வடித்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுருவோம். இந்த அரிசியும் நல்லா வடித்து ஈரம் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ஆற வச்சு அந்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். அதில் எது தூசி அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிலே வந்துடும். இப்போ நம்ம நான் கீரி போட்டிருக்கனால நான் ஃபஸ்ட்டு தேங்காயும் ஏலக்காயும் போட்டு நல்லா மிக்சியில் சுற்றிக்கிறேன். ஒரு அளவு தான் இது அரைப்படும். அதனால் உங்களுக்கு மேற்கொண்டு நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணியை ஊற்றக்கூடாதுன்றனால உங்களுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வெள்ளை கரைசெல்லாம் ஊற்றும் போது, வாழைப்பழம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப மாவு தண்ணி ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். ஒரு 2 பாதியாக போட்டு நான் நல்லா அரிசியை இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த 2 வாழைப்பழத்தையும் அதில் போட்டு அடிச்சிட்டோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இந்த வாழைப்பழத்தை நான் எடுத்து இதில் போட்டுட்டு இப்போ இதையும் ஒரு 2 சுற்று அளவுக்கு நம்ம சுற்றிக்கிட்டா போதும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டோன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலில் ஒரு பாதியை ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு சுற்று நம்ம சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போயே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெள்ளை கரைசலையும் ஊற்றி நல்லா ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். தோசை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து ஒரே இடத்துல குவிச்ச மாதிரி ஊற்றணும். நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நம்ம ரொம்ப விரவியெல்லாம் விடக்கூடாது. அப்படியே எடுத்து ஒரே இடத்துல அப்படி ஊற்றணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க. எந்த எண்ணெய் வேணாலும், நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ நல்லா மீடியமில் வச்சுட்டு அப்படியே ஒரே இடத்துல குவிச்ச மாதிரி ஊற்றி லேசாக அப்படி கரண்டியால் மேலாப்பில் அப்படி ஊற்றி விடுங்க. அதுவாகவே நல்லா பொங்கி மேலே வரும். இது எல்லோரும் 1 மணி நேரம் ஊற வச்சு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கடையில் வாங்குற அரிசிலாம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஊறினா தான் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம இட்லிக்கு தோசைக்கெலாம் அரைக்கும் போது கூட கொஞ்சம் குறகுறப்பு இருக்க தான் செய்யுது. நான் அதனால் 3 மணி நேரமே நான் ஊற வச்சேன். அதே மாதிரி இந்த வெல்லம் கொஞ்சம் கூட போடும்போதும், வாழைப்பழம் சேர்க்கும் போதும் உங்களுக்கு அரிசி மாவோட சேரும்போது கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும். அப்போ தான் ருசியும் இருக்கும். சுத்தமாக ட்ரையாக எண்ணெய் இல்லாமல் இது வர்றது கஷ்டம். எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட்டாக சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கரண்டியாக நீங்கள் பொறுமையாக நிதானமான தீயில வச்சு ஒன்றா ஊற்றி இந்த மாதிரி எடுங்க. உங்கள்கிட்ட நல்லா பெரிய கடாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று உப்பி வந்தோடனே பக்கத்தில் இன்னொன்று ஊற்றி இதே மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். ஆறுனா கூட உங்களுக்கு நல்லா ரொம்ப மொறுமொறுன்னு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். இது அரிசி மாவுன்றனால. ஸோ பொறுமையாக நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது எடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.